வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தல தோனி எடுத்த அதிரடி முடிவு மொத்தமாக மாறும் சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகம். அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான போட்டித் தொடரில் ராஜஸ்தான் மற்றும் சிஎஸ்கே அணிகள் சேப்பாக்கம் மைதானத்தில் மோதியது. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சேப்பாக்கத்தில் நடைபெறும் கடைசி லீக் போட்டி இது என்பதால் போட்டி முடிந்தவுடன் ரசிகர்களை மைதானத்திலேயே இருக்குமாறு சிஎஸ்கே நிர்வாகம் கேட்டுக்கொண்டது. இதனையடுத்து தல தோனி ஓய்வை அறிவிக்கப் போகிறாரா என்ற பரபரப்பும் நிலவியது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினால் மீண்டும் சேப்பாக்கத்தில் நடைபெறும் இரண்டாவது தகுதி போட்டியில் சிஎஸ்கே அணி விளையாட வாய்ப்பு உள்ளது. எனினும் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறாமல் போனால் இதுவே கடைசியாக சேப்பாக்கத்தில் தல தோனியின் போட்டியாக இருக்கும். இதனால் அவர் இப்போதே ஓய்வை அறிவிக்க வாய்ப்பு உள்ளதாக நினைத்து ரசிகர்கள் பரபரப்புடன் இருந்தாங்க. மேலும் இந்த போட்டியில் தோனியின் பேட்டிங்கை பார்க்கவும் ஆவலாக இருந்தாங்க. இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து 141 ரன்களை மட்டுமே எடுத்தது. 142 ரன்களை சேசிங் செய்த சிஎஸ்கே 5 விக்கெட்டுகள் இழந்த நிலையில் வெற்றி பெற்றது. தோனி பேட்டிங் ஆட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. இதனால் சிஎஸ்கே ரசிகர்கள் ஏமாற்றத்துடன் இருந்தார்கள். அடுத்து தல தோனி மற்றும் பிற சிஎஸ்கே வீரர்கள் மைதானத்தில் கூடினார்கள். தல தோனி ஓய்வை அறிவிக்கப் போகிறாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. ஆனால் சிஎஸ்கே அணி நிர்வாகமோ தோனியோ அதுபோன்ற அறிவிப்பை வெளியிடவில்லை. மாறாக போட்டி முடிந்த பின் தோனி மற்றும் பிற சிஎஸ்கே வீரர்கள் மைதானத்தை சுற்றி வந்து ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து இருக்காங்க. அத்துடன் தோனி ஒரு பை நிறைய டென்னிஸ் பந்துகளை எடுத்து வந்து ரசிகர்களை நோக்கி வீசியிருக்காரு. இதனையடுத்து தோனியின் பேட்டிங்கை பார்க்காவிட்டாலும் அவர் ஓய்வை அறிவிக்கவில்லை, இது போதும் தல என்று சிஎஸ்கே ரசிகர்கள் உற்சாகமாக விடைபெற்று இருக்காங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.